வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் கூட பார்க்க போகிறது வார ராசி பலன் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்க நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் நான் என்ன சொல்கிறது, வேலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து வேலை இல்லாதவர்கள் வேலை தேடி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து சின்னதாக வேலையில் வந்து பிரச்சனைகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான போது ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வீட்டில் குதூகலம் சந்தோஷம் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பிரயாணங்கள், ஒரு சின்ன ஊருக்கு போயிட்டு ஒரு பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரிஷப ராசிக்காரர்கள் வந்து உங்களது 4ஆம் அதிபதியான சூரியன் 5ல் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயம், நிலபலங்கள் சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா உங்களது 5ஆம் அதிபதியான போது ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கும். 6ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருந்து, அதுவும் சுக்கிரன் வந்து இப்போது குருவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்களை நினச்சி ஏதாவது பண்ண போய் ஏடாகூடமாக மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள். வேலையில் இருப்பவர்கள் வேலையில் மிக 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 கவனம் தேவை. கடன் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அந்த மாதிரி ஆட்கள்லாம் தேடி வருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் வார்த்தை, அதாவது நம்ம வந்து சுப நிகழ்ச்சியில் பேசும்போதோ ஏதாச்சும் வார்த்தை வந்து ஏடாவிடமாக போகிறதோ இல்லை பின்னாடி வந்து யாராச்சும் வந்து அதுக்கான ஒரு மறைமுகமான ஒரு தடைகளெல்லாம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. கலகங்கள் தான், வேறு ஒன்றும் கிடையாது. பின்னாடி ஏதாவது சொல்லிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் வந்து இப்போ ராகுடைய சாரத்தில் பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்பா சம்பந்தமான விஷயங்களோ தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். பட் இதில் வந்து யாருக்கு நிறைய பணம் வரும்னா, யாருக்கெல்லாம் ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரிஷப ராசிகள் வந்து 11ஆம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களில் சின்ன ஒரு கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா வந்து ஒரு சிறப்பான ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இனிமேல் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும் போது உங்களுக்கு வந்து தாயார் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களையும், குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபுத்தி அந்த சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் புதன் வியாழக்கிழமைகள் சந்திராஷ்டம காலகட்டங்களில் கொஞ்சம் வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கார். 7ஆம் அதிபதி 2ல் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் போகிறது வந்து குருடைய சாரத்தில் போகும்போது 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களையோ ஒரு மறைமுகமான ஒரு கலகங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கார். 10ல் இருக்க சனி வந்து இப்போ ராகுடைய சாதனம் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தினும் குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் வந்து நம்ம ஒரு கெட்ட பேர் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி வந்து மனைவியோட உறவுகாரர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குடும்பத்தோடு வந்து ஒரு சுற்றுலா செல்வது, ஒரு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய, கோயில்களுக்கு போயிட்டு உட்காருது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது.
இருக்கும். குழந்தைகளோட விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக ஒரு நல்ல ஒரு லெவலில் வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபதி வந்து கேது வந்து 5ல் இருக்கும்போது சில நேரங்களில் குழந்தைகளோட செயல்பாடு கொஞ்சம் டென்ஷன் படுத்துகிற மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா, கொஞ்சம் வந்து ஏதாவது வெளியூர் கோயில் போயிட்டு வரலாம், அதோட எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி, சுக்கிரன் வந்து 6ல் ஆட்சி படுத்தணும், வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல பணம் வருதுனாலும் அது குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். யாராச்சும் வந்து நல்ல சம்பளம் கிடைக்குது, வேலையை மாற்றிக்கோ, அங்கே போனால் பெரிய சம்பளம் கிடைக்கும் சொல்லிட்டு ஆசை வார்த்தையை காட்டி உங்களை மாற்றிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஏடாவிடம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நிதானம் தேவைங்கிறது தான் உண்மையான விஷயங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்து பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்ருக்கோம். காரணம் என்னென்னா வந்து ரொம்ப நெகட்டிவிட்டியான விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றியே வந்துட்டுருக்கு. உதாரணமாக சொல்ல போனால் நிறைய டிவி சீரிஸ் நம்ம வந்து வாட்ச் பண்ணும்போதே தெரியுது, எல்லாமே வந்து ரொம்ப வக்கரமாகவும் ரொம்ப ஒரு டென்ஷனான விஷயம். இதை பார்க்குறவங்களுக்கு வந்து மன ரீதியாகவும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் வந்து இப்போ கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனைகளை தீரணும்னா ஜோதிட ரீதியாகவும் ஒரு ஆன்மீக ரீதியாகவும் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ கணவன் மனைவி பிரச்சனை தீர பரிகாரம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன பரிகாரம் இருக்குன்னா, என்னை பொறுத்தவரை வந்து வெற்றிலை பாக்குங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப மெயினான விஷயங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா தாம்பூலம் தரிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே அதிகமாக வெற்றிலைகள் வந்து அந்த டைமில் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ வெற்றிலை போட்டால் பல்லு கரையாயிரும், அதாயிரும். ஸோ அது எல்லாம் பிடிக்காதுங்க. ஏன்னா அதில் வந்து 2-3 விஷயம் இருக்குது. அது என்னன்றதை சொல்லிடுறேன். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து 2 பேரும் உட்காந்து காலை விடிய காலையில் எழுந்து பல்லு விளக்கிட்டு நீங்கள் ஒரு முறை இல்லை பல்லு வாய் கொப்பளிச்சுட்டு கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெத்தலை போடுங்க. வெறும் வயிற்றில் வந்து ஒரு வெத்தலை பாக்கு 2 பேருமே போடுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து உடல் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். நம்பர் 1. அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து நைட்டு வந்து நீங்கள் ஃபுட்டெல்லாம் இப்போது டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வெத்தலை பார்க்கணும். ஒரு 3 வெத்தலை கொஞ்சம் பார்க்க சுண்ணாம்பு லைட்டாக தடவுங்க. ஏன்னா என் நண்பன் ஒருத்தனை சொல்லிட்டு அவங்க யாரும் வாய் வந்துருச்சுடா பாடினா. ஸோ அந்த மாதிரி சுண்ணாம்பு தடவும் போது மட்டும் கொஞ்சம் கம்மியாக தடவிட்டு போட்டுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒற்றுமை, அது வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு நல்ல ஒற்றுமையும் நல்ல ஒரு பாண்டேஜும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து இது வந்து அனுபவ ரீதியாகவும் நிறைய இடங்களில் நான் இது சொல்லி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. அதனால் வந்து உங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சலோ, கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து இவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலைங்க, இவரை போய் என் தள்ள கட்டாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து வெற்றிலை பார்க்க போடும்போது 2 பேருக்குள்ள வந்து ஒரு ஜெல்லாகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இதில் வந்து இருக்கிற பொருட்கள் என்றைக்குமே வந்து நம்ம வந்து தோப்பான விஷயங்களை வந்து இப்போ பயன்படுத்துகிறதே கிடையாது. தோப்பு என்ன சாப்பிட்ருக்கீங்க பார்ப்போம். தோப்பான விஷயங்கள் எதுவுமே சாப்பிட்றதில்ல. பட் ஆனால் எங்களுக்கு பார்க்க வந்து ஒரு மாதிரி தோப்பு விஷயத்தை கொடுக்கும். இந்த 5 சுவையும் வந்து அதில் இருக்குது. அதில் வந்து மேஜராக வந்து ஒரு பார்ட் இருக்குதுன்னா அது சுண்ணாம்பு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். அது வந்து உங்களுக்கு ரத்த நாளங்களில் இருக்கிற அந்த அடப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கிளியர் பண்ணும். ஸோ அதனால தான் பாருங்கள் அந்த காலத்தில் தான் பாட்டிலாம் அப்படியே உட்காந்து இடித்து வாயில் போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த என்ன வெத்தலை பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுனா அங்கே ஹார்ட் அட்டாக்குங்கிற ஒரு விஷயமே வராது. ஸோ அதனால் வந்து இதை வந்து எல்லோருமே சாப்பிடுங்க. தாம்பத்தியம் மட்டுமல்ல, உடல் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் வந்து இந்த வெற்றிலை பாக்கு கொடுக்கும். ஸோ தாம்பத்தியம் சிறக்க வெற்றிலை பாக்கு பரிகாரம். ஸோ அதனால் இதை வந்து பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை, சிறப்பான வாழ்க்கை உங்களை காத்துக்கணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.